ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டு வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னவா இருக்குன்னா, எனக்கு தொப்பை மட்டும் குறைஞ்சா போதும், இங்கே இருக்க ஃபேட்டு குறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் வந்து ஸ்பாட் ரிடக்ஷனு. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஃபேட் அங்கே இருக்க ஃபேட்டை மட்டும் குறைக்க முடியுமானா அப்படி கிடையவே கிடையாது. அதாவது டெய்லியும் போயிட்டு சைடு ரைசஸ் ஆப் ஒர்க் அவுட்லாம் போட்டால் இந்த இடத்துல இருக்க ஃபேட்டு கம்மியாயிரும்னா கிடையவே கிடையாது. அந்த இடத்துல இருக்க ஆப் மசில்ஸ் வேணால் டைட் ஆகுமே தவிர, சைடு ரைசஸ் போட்டிங்கன்னா இருக்க ஆப்ளிக்ஸ் வேணால் டைட் ஆகுமே தவிர அந்த இடத்துல இருக்க ஃபேட்டு கம்மியாகவே ஆகாது. ஃபேட் வந்து ஓவரால் பாடி ஃபேட் எப்போ கம்மியாகுதோ அப்போ தான் வந்து பாடி ஃபேட் கம்மியாகும். அதே மாதிரி ஃபேட்டு வந்து எங்கே கம்மியாகும்னு நம்மளால் தீர்மானிக்க முடியவே முடியாது. அதை வந்து தீர்மானிக்கிறது நம்மளோட ஜெனட்டிக்ஸ் தான். ஒரு சில பேருக்கு டக்குன்னு ஃபேஸ் ஃபேட் கம்மியாகும், ஒரு சில பேருக்கு பெல்லி ஃபேட் கம்மியாகும், ஒரு சில பேருக்கு செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸில் வந்து உடனே ஃபேட்டு கம்மியாகும். இது வந்து ஜெனட்டிக்ஸ் தான் முடிவு பண்ணும், நம்மளால் முடிவு பண்ண முடியாது. கலோரிக் டெஃபிசிட்டில் இருக்கணும், கார்டியோ பண்ணணும், ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராப்பராக ஃபுட்டு ப்ரோட்டீன் இன்டேக்கில் இருந்தால் தான் ஃபேட் லெவல் கம்மியாகும். டெய்லியும் போயிட்டு நீங்கள் ஒரு மசிலை செர்டைன் மசிலை டெய்லி ட்ரெயின் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஃபேட்டு கம்மியாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு முட்டாள்தனம். அப்படி வந்து உங்களுக்கு தொப்பையில் இருக்க ஃபேட்டு மட்டும் தான் குறையணும், இங்கே வேறு எனக்கு எங்கேயுமே குறைய வேணும்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அறுத்து வேணால் எடுக்கலாம். ஸோ வந்து ஸ்பாட் ரிடக்ஷன் ஒன்று கிடையவே கிடையாது. இன்ன வரைக்கும் 2026 ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நம்பி ஏமாந்துட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஜெல்லு ஒன்று இருக்குது, இதை வந்து இந்த இடத்துல மட்டும் தேய்ச்சிங்கன்னா குறைஞ்சிரும் சொல்லி ஒரு ஜெல் இருக்குது. பாக்கெட்